என்னவா பயந்த மாதிரி எப்படி ஆயிட்டு இருக்கு? யாராவது போன் பண்ணி கேட்டு என் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல மாட்டாங்களா? கடவுளே காப்பாத்து கடவுளே. அவருக்கு ஒண்ணு ஆக கூடாது. ஐயோ, என் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. காயங்கள் கூட வாழ்க்கையில் தேவை. மூங்கிலின் காயம் புல்லாங்குழல் ஆகும். கோபமும் கூட கொஞ்சமாய் தேவை. தோல்வியில் கோபம் முன்னேறியே தீரும். தீராத கண்ணீரும் காயாமல் போகாது. ஆறாத காயம் என்று ஏதும் இல்லையே. ஓடாத நீருக்கு ஆரென்று பேரேது. தேங்காமல் நீரை போல் நீயும் ஓடு வாழ்வில். சாதனைகள் பாதி, வேதனைகள் பாதி, சேர்ந்ததொரு ஞானம். டாக்டர் அட்மிட் பண்ணி இவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன ஏதுன்னு தெளிவா சொல்ல மாட்டேன்றீங்களா டாக்டர்? ஐம் சாரி டு சே திஸ். அவருக்கு கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. என்ன டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர்? நம்ம மருந்து கொடுத்தா பேஷண்டோட உடல்நிலை ரியாக்ட் பண்ணணும். ஆனா இவருக்கு எந்த ரியாக்ஷனும் முன்னேற்றமும் இல்ல. இப்ப ஸ்கேன் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணதான் அடுத்த லெவல் ட்ரீட்மெண்ட்க்கு போக முடியும். ஐயோ டாக்டர், எப்படியாவது எங்க மாமாவை காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ் We are டாக்டர். trying our best. ஏன் டாக்டர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது? தெரியல சார். இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் எம்ஆர்ஐ ஸ்கேன்ல எடுக்க சொல்லியிருக்கேன். எங்களோட பயம் என்னன்னா இந்த டெஸ்ட் எடுக்கிறப்பவே இன்னொரு அட்டாக் வந்துடக்கூடாது. டாக்டர் அப்ப எங்க அப்பாவை இன்னும் பெரிய ஹாஸ்பிடல் கூட்டு போனா ட்ரீட்மெண்ட் இன்னும் பெட்டரா பண்ணலாம் டாக்டர். சொல்லுங்க டாக்டர். இதுவே பெரிய ஹாஸ்பிட்டல் தான். எங்க போனாலும் இதே ட்ரீட்மெண்ட் இதே மெடிசன் தான். அது மட்டும் இல்லாம இந்த நிலைமையில அவர் ஷிஃப்ட் பண்றது அவ்வளவு நல்லது இல்ல. டேய் பிரபா சும்மாடா, இதுவே பெரிய ஆஸ்பத்திரி தான்டா. ஐயோ ஓகே டாக்டர். மாமா பயமா இருக்கு மாமா. டேய் பிரபா நீ இங்க பாருங்க, பயப்படாதடா. இப்போதைக்கு அவர் செமி கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. இன்னொரு அட்டாக் வந்ததுன்னா செரிபிள் ஹேமரேஜ் ஆச்சுன்னா டேமேஜ் ஹை லெவல்ல இருக்கும். ஐயோ டாக்டர் அப்படினா என்ன பண்ணலாம் சொல்லுங்க டாக்டர். இதுக்கு மேல எதுவா இருந்தாலும் ஆண்டவன் கையில தான் இருக்கு. டாக்டர் நீங்க தான் காப்பாத்தணும் டாக்டர். என்ன மாமா இது? அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போறாரு. கத்துரு மாமா. ஹலோ மாமா, சொல்லுங்க மாமா. திலீபா தூங்கிட்டியா? இல்ல மாமா. என்னடா குரல் டல்லா இருக்கு? எனக்கு தெரியும், நீ மட்டும் இல்ல, உங்க வீட்டில் எல்லாருமே என் மேல கோவமா தான் இருப்பீங்க. என் கடமையை தான் செஞ்சேன், அதை நீ புரிஞ்சுக்க. புரியுது மாமா. பாரு, நானாவே விசாரிச்சு சுப்பு கொடுத்த வாக்குமூலத்தை கோர்ட்ல கொண்டு வந்து ஒப்படைக்கல. நான் ஒரு விசாரணை பண்றேன். அந்த கைதி என்கிட்ட ஒரு தகவல் சொல்றான். அது கோர்ட்ல நடக்கிற கேஸுக்கு சம்பந்தமானது. இந்த மாதிரி நேரத்துல அதை கோர்ட்ல ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதைத்தான் நான் செஞ்சேன். இது சம்பந்தமா என்கிட்ட கோவிச்சுக்காத. இதை பத்தி விளக்கமா நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். தயவு செஞ்சு இதை உங்க அப்பா கிட்டையும் சொல்லு ப்ளீஸ். இல்ல மாமா, உங்க மேல இங்க யாருக்கும் கோவம் இல்ல. ஒருவேளை அப்பாவுக்கு கோவம் இருந்தாலும் அதை காட்டுற நிலைமையில இப்ப அவர் இல்ல மாமா. என்னடா சொல்ற? என்னாச்சு? அப்பாவுக்கு காட்சி செய்யல மாமா. கோமா ஸ்டேஜ்ல கிடக்குறாரு மாமா. ஐயோ, சிவியர் ஹார்ட் அட்டாக் மாமா. என்னடா சொல்ற? ஹார்ட் அட்டாக்கா? எப்படா? ஆமா மாமா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பா அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு சாஞ்சிட்டாரு மாமா. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். டேய், அக்கா இல்லாத நேரத்துல என்னடா இது இப்படிலாம் நடக்குது? அனாத மாதிரி ஆயிட்டோம் மாமா. அம்மாவுக்கும் தகவல் சொல்ல முடியல. இங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க மாமா. என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க சொன்னது எந்த அதிர்ச்சியும் தரல மாமா. இதுக்கு மேல ஒரு தண்டனை எங்களுக்கு யாராலையும் தர முடியாது. என்னால பேச முடியல மாமா. நான் வச்சிடுறேன் மாமா.